ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் vlogs. இன்னைக்கு சூப்பர் அண்ட் செம்மையான ஒரு டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் காம்போன்னு சொல்லுவேன். ஹெல்தியான கம்பு மசாலா ரொட்டி, சூப்பர் வெண்டைக்காய் கிரேவி பார்க்கலாமா? இதுக்கு நான் ஏன் சூப்பர் வெண்டைக்கான்னு பேர் வச்சேன்னா ரொம்ப ஈஸியாக ஆகிடும் அண்ட் சீக்கிரமாகவும் ஆகிடும். அதனால தான் நான் சூப்பர் வெண்டைக்கான்னு வச்சேன். ஏன்னா யூஸ்வலி வெண்டைக்காய் வதக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். கர்ட் போட்டு வதக்கணும், ஆயில் போட்டு வதக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அண்டு வள கொலன்னு இருக்கும். அது எல்லாமே யோசிச்சாலே யாரும் வெண்டைக்காவை சமைக்கிறது இல்லை. இது ரொம்ப ஈஸி. நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வெண்டைக்காவை கழுவி தொடச்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மஞ்சப்பொடி, உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே சைடில் வச்சுடுங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயில் போடக்கூடாது. ஒரு ரொம்ப துளியூண்டு அப்படின்வாங்களே அந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 6 minutes ஃப்ரை பண்ணால இந்த மாதிரி சூப்பர் கிறிஸ்பியாக ஆகிடும். அது ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த ஃப்ரை பண்ணுற டைமில் நம்ம சூப்பரான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பிக் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். இல்லைனா புளி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ ஒரு பிக் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், 4 பல்லு பூண்டு. நான் இங்கே எடுத்துருக்கிறது வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர். உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இவ்வளவும் போட்டு நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கணும். நம்ம டிர்ன்னு நீட்டாக கிரைண்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கூட தேங்காய் அந்த பிசுறு எதுவுமே தட்டக்கூடாது. என்கிட்ட இல்லை சாம்பார் பவுடரே இருக்குன்னா ஒரே பவுடரில் நம்ம வேலையை முடிச்சிடலாம். மிக்சியில் போட்டோமா டிர்ன்னு அப்படின்னு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி சைடில் வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு, ஜீரகம் எல்லாமே தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும். நான் இங்கே என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னா யோசிக்கலை, இந்த கடாய் ரொம்ப குட்டின்ட்டு. ஸோ அதே கடாயில் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னொரு பாத்திரம் கழுவணுமே அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்தால் அது என்ன ஆகுன்னு கடைசியில் சொல்கிறேன். இல்லை நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்து உங்களோட வெசலை சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறேன்னா பிக் வெசல் எடுத்து பண்ணுங்கள். ஆனியன் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். பார்த்து உப்பு ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காயில் சால்ட் போட்டிருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, சின்னதாக பாத்திரம் எடுத்துட்டேன்னா, ஏன்னா அது கொதிக்கும் போதே அது ஓவராக ஆகி கொட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெஸ்ஸு க்ரியேட் ஆக வேண்டாம்னா ப்ரிகாஷ்னரியாக கொஞ்சம் பெருசாகவே பாத்திரம் எடுத்துடுங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதுலேயே சமைச்சு முடிச்சிட்டேன். அதுக்காக ஹோல் ஸ்டவ்வை உட்காந்து க்ளீன் பண்ணேன். இதுதான் என்னோட சோம்பேறித்தனத்துக்காக பனிஷ்மெண்ட். நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. நானே சொல்லியிருக்கேன்ல, பிக் வெசல் எடுத்துக்கோங்க. அது நல்லா கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிண்டியை இதில் போட்டு ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அது நல்லா கொதித்து ஆஃப் பண்ணுறோம் அந்த சமயத்தில் கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சூப்பர் பிண்டி கறி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெண்டைக்காய் மூளை வளர்ச்சிக்கு நல்லது. சின்ன வயசில் கேட்டிருப்போம், மேத்ஸ் நல்லா பண்ணுவேன் வெண்டைக்காய் சாப்பிடு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் ரொட்டி, பிளெயின் ரைஸ் எல்லாமே. நான் இன்றைக்கி பாஜ்ரா ரொட்டி பண்ண போகிறேன், அப்படின்னா கம்பு ரொட்டி பண்ண போகிறேன். கம்பு அவ்வளோவா பசை இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எப்போ பண்ணாலும் மசாலா ரொட்டியாக தான் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் கம்பில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. ஹோல் கம்பு இருக்குல்ல, அதையே அரைச்சி எங்கள் அம்மா ரொட்டி சுடுவாங்க. இல்லைன்னா கம்பு இட்லி பண்ணுவாங்க, கம்பு முத்தை பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் ரொட்டி எப்படி பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம். நான் ஒரு 8 ரொட்டிக்கான அளவு சொல்கிறேன். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பெள்ளு. எள்ளு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கசக்கும், இப்போவே சொல்லிடுறேன். நான் இங்கே 1 கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஹீரா பிராண்ட். எந்த பிராண்ட் வாங்கினாலும் சூப்பராக வரும் கம்மன் ரொட்டி. இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா
கர்ட். நம்ம என்ன ரொட்டி பண்ணாலும் கொஞ்சமாக கர்ட் சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொண்டு போகலாம். அப்போ வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். காலையில் பண்ணி மதியம் இல்லைன்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றேன்னா ஈவினிங் சாப்பிடும்போது செம்ம சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா. நம்ம வாட்டர் போடுறதுக்கு முன்னாடியே எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெதுப்பு தண்ணின்னு சொல்லுவோம்ல, வார்ம் வாட்டர் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறதுனால வாட்டர் கரெக்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக ஆகிடும். அதனால ஃபஸ்ட் எல்லாமே நீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் போடுங்க. நம்ம ஊர்லன்னா எனக்கு தெரிஞ்சு நார்மல் வாட்டரே போடலாம். இங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து குழாய் நீர் தான் அப்படியே பிடிச்சி குடிப்போம். அதே தான் இங்கே சமைக்கிறதுக்குமே. ஸோ அது ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால நான் இங்கே வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் போட்டாலும் அது ஒன்றும் ஹார்டாக போகிறதில்ல. நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம் சும்மா அப்படியே சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே இன்றைக்கி துணியில் தான் போட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு துணியில் தெரியாதுன்னா நீங்கள் நார்மல் பேப்பர்லேயும் போட்டு எடுக்கலாம். எல்லாத்துலேயும் வரும். நானும் யோசிக்கிறேன் ஒவ்வொரு டைமும் நானும் ஒரு வாட்டி பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணணுன்ட்டு. பட் எனக்கு இன்னுமே பேப்பரில் பண்ணுறது அவ்வளோவா தெரில, இல்லைனா கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஒரு டைம் அது ஸ்டிக் ஆகிடும், இல்லைனா கிழிஞ்சிடும். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். துணின்னா நம்ம எவ்வளோ ரொட்டி போட்டாலும் போட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். அண்ட் ஈஸியாக வரும். ஸோ அதனாலேயே எனக்கு இது ஹேபிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் போட்டு நீங்கள் ரொட்டியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சில பேருக்கு ரொட்டி பேப்பர்ஸ் இங்கே கிடைக்கும். பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா ரொட்டி பேப்பர்னே தனியாக விற்கிறாங்க. அது கூட எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் என்ன எடுத்தாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரொட்டியை வந்து ஃப்ளாட்டுனா தட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்லா வெந்து வரும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாகும். அண்ட் எந்த ரொட்டி பண்ணாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நம்ம பேனில் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொட்டி போட்டோன்னா ஒட்டாமல் வரும். அண்ட் நல்லா குக் ஆகும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ரொட்டி பண்ணால் கொஞ்சம் கடுக்காயிடும், ஐ மீன் கட்டும் மாதிரி இருக்கும், ஹார்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஆயில் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாஃப்டாக வரும். நான் சின்ன வயசுலேருந்தே ரொட்டி சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இந்த 4 வருஷத்தில் தான் நான் ரொட்டி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங் ரொம்ப ஹார்டாக வரும், அப்படியே உடஞ்சிடும், இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு. எங்கள் அம்மாலாம் இன்னும் சூப்பர் சாஃப்டாக பண்ணுவாங்க. ரொட்டி பண்ணுறதுக்கு பெரும்பாலும் ஏன் இஷ்டப்பட மாட்டாங்க எல்லாரும்னா, அது ரொம்ப டைம் எடுக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் கிச்சனெல்லாம் மிஸ் ஆகிடும்ன்ட்டு. பட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி இப்படி இருந்தால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணுறது தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக வரும், டேஸ்டியாக வரும். இதனால நமக்கு வெயிட் லாஸும் ஆகும்னா நம்ம ஏன் ஃபேன்சி ஃபுட் ஸ்டைலுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். நம்ம ஹெல்த்தியாக நம்ம ஊர் ஃபுட்லேயே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அதனால தான் நான் யூஸ்வலி வீக்லி 2 to 3 டைம்ஸ் ரொட்டி பண்ணி எங்கள் வீட்டில் இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொட்டியும் பிடிச்சிருக்கு. எல்லா டைப்ஸ்லேயும் ரொட்டி பண்ணுவேன். மோஸ்ட்லி மசாலா ரொட்டிஸ் இல்லைனா பிளெயின் ரொட்டிஸும் பண்ணுவேன். மசாலா ரொட்டி பண்ணால் உங்களுக்கு என்னென்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு சைட் டிஷ்ஷும் தேவை இருக்காது. பிகாஸ் அப்படியே ஊறுகாய் இல்லைனா சக்கரை தொட்டு சாப்பிட்லாம். பட் டைம் இருந்துச்சுன்னா சைட் டிஷ் கூட பண்ணலாம். ஏன்னா சைட் டிஷ்ஷோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி தரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு கம்பில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். எனக்கு இங்கே ஏதாச்சும் கடையில் முழு கம்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக கம்பு உப்புமா, கம்பு கடுகு இந்த சேனலில் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக போடுறேன் ஃபார் ஷியோர். நம்ம ஊரில் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் இருக்கும். அதுவே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இதை பண்ணித்தா இல்லைனா பண்ணி கொடு நான் சாப்பிட்ணுன்னு கேளுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். அப்படியே என்னோடய இன்ஸ்டாகிராமையும் செக் பண்ணுங்கள். நிறைய ஃபன்னி அண்ட் ரீல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். Thank you so much for your time and thanks for watching.